கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய மரணப்படுக்கையை மாற்றினார். என்னுடைய கைகளும் என்னுடைய காய்களும் செயலிழந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னுடைய அந்த பூட்டப்பட்ட ஐசியூ வார்டில் வந்து என்னை தொட்டார். என்னுடைய நெற்றியை தொட்டு என்னுடைய எல்லா பிளாக்ஸையும் கர்த்தர் சுகமாக்கி என் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றையும் கிறிஸ்துவை மரித்து உங்களிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டபடி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாவுக்கு எதுவான என் சரீரத்தை உயிர்ப்பித்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். வந்து சிலுவை சுமந்தார், பாடுகளை அனுபவித்தார். அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்தார், கசையடைகளை வாங்கி கொண்டார். அவர் ஆணைகள் கடவப்பட்டு மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். மீண்டும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால் தானே இந்த கிறிஸ்தவம் இன்று உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மகதலேனா மரியாளுக்கு முதலாவது தரிசனமானார். 2வது அவர் சீசர்களுக்கு தரிசனமானார். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த தம்முடைய 12 சீசர்கள் ஒருவரான தோமாவுக்கு தரிசனமானார். தோமாவுக்கு தரிசனமாகி அவர் சொன்னார், தோமாவே, உன்னுடைய கைகளை என்னுடைய இந்த காயத்தழும்புகளில் வைத்துப்பார், ராணி கடவப்பட்ட கரத்தில் வைத்துப்பார் என்றார். இந்த விழாவிலே உன் கையை போடுன்னு சொன்னார். அவர் தொட்டார். அவர் தொட்டு பார்த்திருப்பார். ஒரு உயிரோடு இருக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டுள்ளார். என் ஆண்டவரை நான் விசுவாசித்தேன். என் தேவனின் மரணப்படுத்தினார். என் நெற்றியை தொட்டார். அவருடைய கரத்தை பார்த்தேன். ஒரு பிரகாசமான ஒளி, அவ்வளவு அக்கினிமயமான அந்த கரங்கள் என்னை தொட்டு என்னை சுகமாக்கினர். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த மகிமையான கரத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.